ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டுடே. ஒரு கப் அரிசி மாவு வச்சு குழந்தைங்களுக்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், உடைச்ச உடனே எப்படி உடையுது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ அது தேவையான அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நறுக்குனது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷத்துலேயே தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கடைகளில் வாங்கக்கூடிய அரிசி மாவு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கண்டிப்பாக அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதை ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை சப்பாத்தி மாவு பிசைகிற பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் மாவு நீங்கள் எந்த அளவுக்கு பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு கிறிஸ்பியான மொறு ஸ்நாக்ஸ் நமக்கு கிடைக்குங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா ஒட்டாத பவுலில் ஒட்டாத மாதிரி நல்லா உருண்டையாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்குவோம். ஓரளவுக்கு நம்ம சப்பாத்தி திரட்டுவோம் இல்லையா, அந்த பால் சைஸுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கப் மாவு எடுத்ததில் எனக்கு 6 உருண்டைகள் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டுறதை எடுத்து அதில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தடவிக்கோங்க. இப்போ அந்த உருண்டையை இதில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த மணையில் நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திரட்டணும். ஏன்னா மாவு ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது அரிசி மாவு, அதனால் பார்த்து பொறுமையாக இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக இருந்தால் தான் கிறிஸ்பியாக வரும். இப்போ கத்தி எடுத்து ஒரு கோடு இந்த மாதிரி சின்னதாக கோடு போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நேராக போட்டு விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் சைடில் நமக்கு டைமண்ட் ஷேப் வர மாதிரி இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் நான் வச்சுக்க போகிறேன். அதனால் இந்த மாதிரி கோடு போட்டு விட்டுக்கோங்க. கோடு போடுறப்பவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இது 2 தான் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோடு போட்டு விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு கத்தி யூஸ் பண்ணி எடுக்கலாம். கையில் எடுத்தால் கூட மாவு ஒட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், டைமண்ட் ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் நான் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதை ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இதை ஒரு ட்ரிப்பு 10லேருந்து 20க்குள்ளே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். போட்ட உடனே மேலெலும்பி வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் கரெக்டான சூடாக இருக்குது. இப்போ இது 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. செலவும் ரொம்ப கம்மி. ஒரு கப் அரிசி மாவு இருந்துச்சுன்னா மட்டும் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி.